Good morning students, standard 7, subject science, universe, topic பாத்தீங்கன்னா modification of stem. ஓகேவா? போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? அபிசினியா வரைக்கும் பார்த்தோம். சரியா? ரூட் பார்த்தோம். ஓகேவா? modification of root பார்த்தோம். இப்போ next பார்க்க போறது modification of stems. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஃபார் த அதர் விட்டல் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வேரின் மாற்றுப்புகள சில முக்கிய பணி. சரியா? இதுதான் என்ன சொல்கிறோம், ரூட்ஸ் ஃபார் அதர் விட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரூட்ஸில் வந்து மேல் சிறப்பான பணிகள் செய்யுது. என்ன அப்படின்னா ஹாஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்கள். சரியா? ஹாஸ்டோரியாங்கிறோம் உறிஞ்சி வேர்கள். இது என்ன ஹாஸ்டோரியா சக்கிங் ரூட்ஸ். இது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வாண்டா. சரியா? வாண்டா கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அந்த மரத்தில் தான் வளரக்கூடியதாக இருக்கும். இதனால தான் இது என்ன சொல்கிறோம் வாண்டா. அதுக்கு தேவையான ஃபுட்டு மற்றபடி என்னலாம் ஒட்டுண்ணியாகவும் வளரக்கூடியது இந்த ஃபுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே என்ன ஆகும் அந்த வந்து ட்ரீலேருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் வாண்டா அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா அப்படிங்கிறது அந்த நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த வயக்காட்டிலலாம் அந்த நிறைய கொடியாக போயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பூ இருக்கும். சரியா? நல்லா குச்சியாக நிறையா இருக்கும். எல்லோ கலரில் இருக்கும். அந்த பூ வந்து எல்லோ கலரில் இருக்கக்கூடியது கஸ்குட்டா. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். சரியா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ரூட்டு பார்த்தோம். இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மு பார்க்க போகிறோம். ஓகேவா? தண்டின் மாற்றுறுப்பு. இது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கர், ஆயின் பல்ப்ஸ், பொட்டேட்டோஸ். இது மூணுமே என்ன செய்கிறாங்க, அதாவது ஸ்டெம்முக்கு மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஆல் த 3 are stems. ஓகேவா? சம் பிளான்ட்ஸ் ஹவ் த ஸ்டெம் மாடிஃபைட் ஆர் ஸ்டோர் ஃபுட் ஃபார் த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இது என்ன செய்யும், அந்த ரூட்லேயே ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரியா? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஸ்டெம் மேபி ஏரியல், சப் ஏரியல், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இது என்ன ஆகும், மண்ணுக்கு அடியிலேயே அதோடைய ஏரியல் அண்ட் சப் ஏரியல். சரியா? அந்த மண்ணுக்கு அடியிலேயே தன்னுடைய பகுதியை வந்து ஆக்கிரமிச்சுக்கும். சரியா? அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் அப்போ நிறைய என்ன செய்யும், பக்கத்தில் நிறைய உருளைக்கிழங்கு உருவாகும். சரியா? அண்டர் கிரவுண்ட் அடிப்பகுதியில் வளரக்கூடியது. அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ஃபைலோகிளாடி. சரியா? இது என்ன அப்படின்னா ட்ரை கிளைமேட், அதாவது வறட்சியான காலங்களில் வளரக்கூடியது. சரியா? வறட்சியான காலங்களில் உருவாக்கக்கூடியது. கன்வர்ஷன் வாட்டர் சேஞ்ச், தண்ணி கிடைக்கும் போது என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த தண்ணி இல்லாத போது என்ன செய்யும், அதை வந்து என்ன பண்ணிக்கும், தண்ணி இல்லாத சூழ்நிலையும் வளரக்கூடியது. வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். வாட்டரை வந்து அந்த மேற்பகுதியில் வந்து உருவாக்கக்கூடியது. சரியா? இது வந்து சர்ஃபேஸ், அதோட ஏரியா, அதோட மேற்பரப்பு வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கக்கூடியது. எவாப்ரேஷன் would be more, அதிகமாக என்னாகும், ஃபுல்லாகவே நீர் வந்து ஆவியாக அதிகரிக்கும். சரியா? தண்டு பகுதி வந்து மேற்பகுதியில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்டஸ் அப்படின்னா கள்ளிச்செடி. சரியா? கள்ளிச்செடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வறநிலை தாவரம்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து என்ன செய்யும், வெயில் காலங்கள்லேயும் என்ன செய்யும், வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அது மாத்திரம் இல்லாமல் அது இலைகள் வந்து என்ன ஆகும், அந்த கள்ளிச்செடியை பார்த்துருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த காக்டஸ் அப்படிங்கிறது இதான் கள்ளிச்செடியை பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து என்ன செய்யும், அந்த ஸ்டெம்மு இலையாக மாறி இருக்கும். அது மேலே வந்து முட்டாக என்ன இருக்கும், முட்கள் இருக்கும். சரியா? இது வந்து ஒரு வறநிலை தாவரம் சொல்லுவோம். இது தண்ணி இருக்கும்போது என்ன செய்யும், அந்த மழை காலங்களெல்லாம் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? வறநிலை வெயில் காலங்களையும் வாழக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அதாவது தரையொட்டிய தண்டின் மாற்றுறுப்புகள் சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன செய்கிறாங்க, ஸ்டெம் plants remains of aerial which grow horizontally on the surface of the soil from the purpose of reproduction. இது வந்து ஒரு 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுதண்டு. இதில் ரன்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுதண்டு. The stem grows laterally on the surface of the soil, breaks up to the produce roots. இது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரில்லா, அது வல்லாரை லீவ்ஸை பார்த்துருக்கோம். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மு ஃபுல்லாக. சரியா? ஸ்டெம்மு ஃபுல்லாக எங்கே இருக்கும், சர்ஃபேஸில் சாயிலில் தான் ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கும். ஸ்டெம்மும் அங்கே தான் இருக்கும். லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது மேற்பகுதியில் இருக்கும். சரியா? இதுதான் எக்ஸாம்பிள் ரன்னர், ஓடுதண்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்டு ஸ்ட்ராபெரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரன்னர் ஓடுதண்டு. சரியா? நெக்ஸ்ட் அடியில் வந்து சாயில் கட்டில் ரூட்ஸு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். சரியா? லீவ்ஸு, ஃப்ரூட்ஸ், ஷார்ட் ஸ்டெம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்லேருந்தே என்ன ஆகுது அப்படின்னா ரன்னர்.
சரியா ரன்னர் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட் புதிய பிளான்ட் உருவாகுது சரியா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேரண்ட் செல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டர் பிளான்ட் சரியா இப்போ இந்த பேரண்ட் செல்லேருந்து ரன்னர் ஆகி நெக்ஸ்ட் ஒரு புதிய பிளான்ட் உருவாகுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டாட்டர் பிளான்ட் அப்படிங்கிறோம் இது அப்படியே ஃபுல்லாக கண்டினியூட்டியாக வரக்கூடியது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்டு ஸ்ட்ராபெரி சக்கர் அப்படிங்கிறது என்ன ஷார்ட்டாக இருக்கக்கூடியது வீக் லேட்டரலாக இருக்கக்கூடியது ஒரு பிரான்ச்சாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி கிவ் ரைஸ் த நியூ ஷூட் அப்போ என்ன ஆகும் சாயிலேருந்து டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தண்டை உருவாக்கும் சரியா நியூ ஷூட் உருவாக்கி அது மூலமாக ஒரு புதிய பிளான்ட் உருவாகும் அப்படியே கண்டினியூட்டியாக என்ன ஆகும் புதிய பிளான்ட் உருவாக்கிட்டே போகும் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் பாருங்க இதுதான் வந்து கிரைசாந்திமம் ஃபர்ஸ்ட் ஸ்டெம் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் நியூ ஷூட் உருவாகுது டைரெக்டாக என்ன செய்யுது ரூட்டு சாயிலுக்குள்ளே போகுது சரியா அந்த ஷூட்லேருந்து ஒரு புதிய பிளான்ட் உருவாகுது இதுதான் என்ன சொல்கிறோம் ஷக்கர்னு சொல்கிறோம் இதுதான் கிரைசாந்திமம் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்செட் அப்படிங்கிறது என்னன்னா இது ஷார்ட்டாக இருக்கக்கூடியது திக் பிரான்ச்சாக இருக்கும் சரியா திக் பிரான்ச்சாக இருக்கும் ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் பார்ட் ஆஃப் லீஃப் அந்த ஒரு ஸ்டெம் இருக்கும் ஃபுல்லாகவே அந்த ஏரியலை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்கும் சரியா திக் இன்டர்நூட்ஸ் அதாவது இன்டர்நூட்ஸ் கணுவிடை பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்டாக இருக்கக்கூடியது சரியா ப்ரொடியூஸ் டர்ஃப் ஆன் த லீவ்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ் பிலோ என்ன சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் என்னென்னா ஈச்ஹார்னியா அதாவது வெங்காய தாமரை ஏற்கனவே வெங்காய தாமரை சொல்லியிருக்கேன் இது வந்து பாண்டில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடியது சரியா அந்த லீஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் சரியா அங்கங்கே எப்படி இருக்கும் கொத்தாக இருக்கக்கூடியது ஏற்கனவே நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் அந்த பாண்டில் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ரூட் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மு பார்த்தோம் இப்போ அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் தரைக்கீழ் தண்டு மாற்றிருப்பு பார்க்க போகிறோம் சரியா இப்போ தரைக்கீழ் தண்டு மாற்றிருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் தரைமேல் தண்டு தரையொட்டிய தண்டு வரம்பற்ற வளர்ச்சி உடையது சரியா ஃபர்ஸ்ட் ரைசோம் கார்ன் டியூபர் பல்ப் சரியா இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறாங்க ஒரு 4 டைப்ஸாக அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து பிரிக்கிறாங்க சரியா அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது என்னாகும் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் சிலது தரைக்கு மேலே இருக்கும் சரியா சிலது பார்த்தீங்கன்னா தரையில் உள்ளது தண்டு சரியா அந்த ஸ்டெம்மு வந்து ரொம்ப பருத்து இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்கும் ஓகேவா இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஃபர்ஸ்ட் ரைசோம் கார்ன் டியூபர் பல்ப் சரியா 3 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரைசோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் மட்ட நீள தண்டு அப்படின்னு சொல்லுவோம் மட்ட நீள தண்டு அப்படின்னா அந்த சாயிலில் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடியது இட் இஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் திக் ஸ்டெம் ரொம்ப திக்காக இருக்கும் சரியா இப்போ இஞ்சி நீங்களாம் பார்த்துருப்பீங்க சரியா ரொம்ப திக்காக இருக்கும் இந்த இஞ்சில் பார்த்தீங்கன்னா நூட்ஸ் இருக்கும் இந்த நூட்ஸ் கணுப்பகுதி இருக்கும் கணுவிடை பகுதி இருக்கும் ஸ்கேல் லீவ்ஸ் இந்த நூடு அதாவது அந்த இந்த நூட்ஸ் பகுதியில் வர ஸ்டெம்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம் சரியா இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதிலிலைகள் தோன்றும் சரியா சைடில் வந்து தோணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தரைக்கீழே வந்து என்ன செய்யும் அதாவது இஞ்சி வந்து அப்படியே சமமாக மட்டமாகவே போயிட்டுருக்கும் இதுக்கு எந்த சிங்கருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது சரியா இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப் சரியா இந்த ரைசோம் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்னு சொல்கிறோம் இது நியூ ஸ்டெம் அண்டு நியூ லீவ்ஸ் புதிய ஸ்டெம்மையும் புதிய லீவ்ஸையும் உருவாக்கும் எக்ஸாம்பிள் ஜிங்கர் அண்டு டர்மரிக் சரியா அப்போ டர்மரிக் இந்த இருக்கு பாருங்க மஞ்சள் சரியா மஞ்சள் எப்படி இருக்குமோ அதே போல தான் என்ன செய்யும் ஜிங்கரும் இருக்கும் சரியா அப்போ டர்மரிக் ஜிங்கர் ரெண்டுமே ஒரே சேம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம் இது என்ன சொல்லுவோம் கந்தம் சொல்லுவோம் தமிழ் என்ன சொல்லலாம் கந்தம் சொல்லலாம் திஸ் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் சரவுண்ட் இன் ஷேப் அண்ட் ஃபிளாட் அண்ட் த ஹாட் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் இது என்ன சொல்கிறாங்க இது வந்து வட்ட வடிவில் இருக்குமா சரியா இது வந்து வட்ட வடிவில் இருக்குமா இதில் மேற்பகுதியும் அடிப்பகுதியும் எப்படி இருக்குன்னா தட்டையா சரியா ஒரே தட்டையாக இருக்கும் இதுதான் என்ன சொல்கிறோம் மட்டனில் தண்டுன்னு சொல்கிறோம் இதில் செதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லீஃப்லேருந்து இன்டர்நூட்ஸ்லேருந்து இருக்கும் அது நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரண்ட் செல்லேருந்து டாட்டர் பிளான்ட்ஸ்லேருந்து டாட்டர் பிளான்ட்ஸ்லேருந்து என்ன ஆகும் நிறையா உருவாகும் எக்ஸாம்பிள் கொலோஹாசியா சரியா சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா சேனைக்கிழங்கு தெரியும் சேப்பங்கிழங்கும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அது மூலமாக எப்படி வர்றது அப்படி வரக்கூடியது சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் சேனைக்கிழங்கு ஓகேவா இதுதான் வந்து என்னது சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து கிழங்கு
டியூபர் வந்து enlarged spherical underground stem stores food. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. உங்களுக்கு உருளைக்கிழங்கு தெரியும். அந்த எது மூலமாக அந்த ரூட்டு தான் என்ன ஆகுது, உருளைக்கிழங்கா மாறுது. சரியா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள வடிவில் இருக்கக்கூடியது இந்த உணவை வந்து ஃபுட்டை வந்து என்ன செய்யும், சேமிக்க வைக்கும், ஒரு ஸ்டெம்மாக மாறுது. சரியா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்கள், இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வளர்வடிக்கிய முட்டுக்கள் சொல்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன சொல்கிறோம், வளர்வடிக்கிய முட்டுக்கள். வளர்வடிக்கிய முட்டுக்கள் அப்படின்னா என்னென்னா டார்மண்ட் பட்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இஃப் பிளான்ட் பார்ட் ஆஃப் த டியூபர் வித் அ பட். அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டை என்ன செய்யலாம், அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி நம்ம வேறு இடத்துல சாயிலில் வச்சாக்க ஒரு புதிய பிளான்ட் உருவாகும். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்பு அப்படின்னாலே குமிழ்மம், ஒரு கூம்பா இருக்கக்கூடியது. சரியா? இது என்ன ஆகும், ஸ்டெம்மில் தான் என்ன ஆகும், ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியது. இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஷியாக இருக்கும். சரியா? இந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதைப்பற்றுள்ளதாக இருக்கும், உணவை வந்து சேமித்து வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாங்க, ப்ளஸ் லீவ்ஸ், ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சதைப்பற்று இலை, செதில் இலை அப்படின்னு ரெண்டு தான் சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெம், அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம், தண்டோட நுனிப்பகுதியில் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நிறையா டெர்மினல் பட்ஸ், நுனிமுட்டு. சரியா? நிறைய டெர்மினல் பட்ஸ், நுனிமுட்டு வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இதை எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஸ்கேல் லீவ்ஸ். இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்குது, மெனிஸ்கேல் லீவ்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்குது. இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹார்லிக் அண்ட் ஆனியன். சரியா? அதாவது பூண்டு, வெங்காயம். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், அதாவது இலை வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இலை வந்து எப்படி மாற்றிருப்பாகுது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து லீவ்ஸ் அப்படின்னாலே பிளான்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சரியா, என்விரான்மெண்டல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸாக மாற்றிக்கும். சரியா? இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் செவரல் பிளான்ட்ஸ் கெட் மாடிஃபிகேட் இன்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். அதாவது என்ன ஆகும், இந்த லீவ்ஸ் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது சம்மர் சீசனில் எப்படி மாறிக்கும், அதுக்கப்புறம் ரைனி சீசனில் எப்படி, விண்டர் சீசனில் எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், லீவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கக்கூடியதான் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ். ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்ஸ். சரியா? அந்த முட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சப்பாத்தி கல்லி. சரியா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சப்பாத்தி கல்லி அந்த லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் வந்து முள்ளாக மாறிடும். சரியா? முள்ளாக மாறி அந்த ஸ்டெம் என்ன ஆகும் அப்படின்னா டார்க் க்ரீனாக, சரியா, டார்க் க்ரீனாக மாறிடும். அந்த க்ரீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெற்று அது மூலமாக ஃபுட்டை உருவாக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடியது. சரியா? எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சப்பாத்தி கல்லி. நெக்ஸ்ட் பாருங்க, டென்ட்ரில்ஸ், அதாவது என்ன சொல்கிறோம், பற்று கம்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், பற்று கம்பிகள் சொல்லுவோம். இந்த கிளிம்பஸ் இது வந்து என்ன சொல்கிறோம், ஏர்கொடி. சரியா? ஒரு பிளான்ட்டில் அந்த லீவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே என்ன செய்யும், இந்த பிளான்ட்டை சுற்றி வளைச்சி ஃபுல்லாகவே என்ன ஆகும், ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும். சரியா? இதுதான் வந்து டென்ட்ரில்ஸ் சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரியோசா சூப்பர்பா அப்படிங்கிறது. குளோரியோசா சூப்பர்பா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபோட டெர்மினல் பகுதி வந்து என்ன செய்யும், அது டென்ட்ரில்ஸாக மாறும். சரியா? லீஃபோட நுனிப்பகுதி என்னவா மாறும், டென்ட்ரில்ஸாக மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டைவா அப்படின்னா பட்டாணி. சரியா? இதுவும் என்ன ஆகும், அந்த பிளான்ட்டோட டிப்ஸ் என்ன ஆகும், சின்ன சின்ன லீஃபாக மாறி அது என்ன ஆகும், ஒரு பற்று கம்பியாக டென்ட்ரில்ஸாக மாறும். இதான் பைசம் சட்டைவும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபைலோடி. ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறோம், இலைத்தொழில் இலைக்காம்பு, பில்லோடு. சரியா? பில்லோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து என்ன சொல்கிறோம், பில்லோடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் என்ன, அகேஷியா. இது என்னன்னு சொல்கிறோம், அகேஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகேஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிகுலிஃபார்மிஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட லீஃபில், சரியா, இந்த பிளான்ட்டோட லீஃபில் உள்ள ஸ்டெம்மு ரொம்ப என்ன ஆகும், அகன்று இருக்கும். சரியா? இந்த பிளான்ட்டோட லீஃபில் உள்ள ஸ்டெம் என்ன செய்யும், ரொம்ப அகலமாக இருக்கும். இந்த லீஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் செய்ய வேண்டிய ஃபோட்டோசிந்தசிஸை அது யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் செய்ய வேண்டிய ஃபோட்டோசிந்தசிஸை யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃபில் உள்ள ஸ்டெம்மு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடைபெறும். சரியா?
நெக்ஸ்ட் இதுதான் வந்து அகேஷியா. சரியா? நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப்ஸ் அப்படிங்கிறது கொல்லிகள். இந்த கொல்லிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் அட் க்ரோ த நைட்ரோஜன் டிஃபிசியன்ட். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நெப்பந்தஸ். இது ஏன் நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை என்ன செய்யும், நைட்ரஜன் நியூட்ரிஷன் இல்லாத இடத்துல இந்த பிளான்ட்ஸ் என்ன செய்யும், அதுக்கு தகுந்தா போல் மாட்டிக்கிட்டு இந்த நெப்பந்தஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து குடுவையாக மாறிடும். சரியா? ஒரே பாட்டாக மாறிடும். மாறி அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வர இன்செக்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? அந்த இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் என்ன செய்யும், அதை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, சரியா, ஒரு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளே என்ன செய்யும், அப்படியே மூடிக்கும். சரியா? மூடிட்டு அந்த பகுதியில் ஃபுல்லாகவே என்ன செய்யும், க்ளோஸ் பண்ண பிறகு இதான் பாருங்கள் நெப்பந்தஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த லீஃப் வந்து குடுவையாக மாறிடும். சரியா? மாறி இந்த பிளான்ட்டு இல்லை இன்செக்ட்ஸு அண்டு குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் வச்சு அது மூலமாக என்ன செய்யும், தன்னோட குடுவைக்குள்ளே போயிட்ட பிறகு இந்த மேல் மூடி என்ன செய்யும், க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகி உள்ளே என்ன செய்யும், ஒரு பெர்மெண்டேஷன் நடைபெறும். சரியா? அங்கே வந்து நைட்ரஜன் உருவாகும். அந்த நைட்ரஜன் இல்லாத சாயிலில் இந்த பிளான்ட் மூலமாக நைட்ரஜன் வந்து உருவாகும். சரியா? இதை நம்ம என்ன சொல்கிறோம், குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 7th ஃபுல்லாக ஒரு யூனிட் முடிச்சிட்டோம். ஓகேவா? இன்னும் 1 வேர்டும் கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதை சொல்லிடுறேன். நடத்துகிற வரைக்கும் நல்லா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.